புதுச்சேரியில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நேபாள வெள்ள பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல். உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய புதுச்சேரியை சேர்ந்த 3 பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். புதுச்சேரியில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்குகள் முடிவடைந்ததும் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஏற்கனவே 34 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு போதுமான நிதி வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக தனிநபர் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்குகள் அனைத்தும் முடிவடைந்த பிறகு புதுச்சேரியில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் நிர்வாகத்தில் ஏற்படும் சங்கடங்களும் மாநில வளர்ச்சிக்கு ஏற்படும் தடைகளும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி வளர்ச்சி அடைந்தாலும் மாநில அந்தஸ்து இல்லாதது மனதில் ஒரு குறையாக இருப்பதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீண்டும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி அதனை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார். துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம் உள்ளது என்பதே கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதி செய்துவிட்டதாகவும் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதால் அரசில் சில சங்கடங்கள் ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலைமைகள் அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணியை பாராட்டி குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கப்பட்டிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்றும் இதற்காக புதுச்சேரி காவல்துறைக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் புதுச்சேரி காவல்துறையை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் காவல்துறையில் IRBN உள்ளிட்ட புதிதாக 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு நேரங்களில் திட்டங்கள் நிறைவேறாமல் போனதற்கு கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய நிலையே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்திலேயே அதற்கான தீர்வை காணக்கூடிய சூழல் இருந்தாலும் இங்குள்ள அதிகார போட்டி காரணமாக கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் 3வது நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. கூட்டம் தொடங்கியதும் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவை சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதன் 3வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ள பாதிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வகையிலும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து இன்றைய சட்டப்பேரவை அலுவல்கள் தொடங்கின. தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது. இந்த விவாதத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து பங்கேற்று துணைநிலை ஆளுநர் உரையில் இடம்பெற்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்து பேசினர். இதனால் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் 3வது நாள் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரே குடும்பத்தின் 3 பெண்கள் சிக்கியுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக அவர்களது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இருப்பினும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் கவலையில் உள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் தமிழகத்தில் இருந்து சுற்றுலா சென்ற பலரின் நிலையை அறிய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் நேபாளத்திற்கு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரி கரியமாணிக்கத்தை சேர்ந்த 69 வயதான கீதா, காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த 59 வயதான ஆனந்த சுந்தரி மற்றும் கீதாவின் மகள் ஜெயநகரை சேர்ந்த 50 வயதான வைஷ்ணவி ஆகிய 3வரும் நெருங்கிய உறவினர்கள் ஆவர். இவர்கள் கும்பகோணத்தில் உள்ள யாத்திரை ஏஜென்சி மூலம் கைலாய மானசரோவர் யாத்திரைக்காக கடந்த 23ஆம் தேதி புறப்பட்டு சென்றுள்ளனர். நேபாளத்தில் வெள்ளம் ஏற்பட்ட தகவல் வெளியான நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளனர். ஆனால் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் தவிப்பில் உள்ளனர். இதனிடையே மாவட்ட பேரிடர் மேலாண்மை சார்பில் 3வரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இருப்பினும் அவர்களிடம் இருந்து எந்தவித தொலைத்தொடர்பும் கிடைக்காததால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 3வரையும் மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சக்தி சங்கமம் விழாவில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை உணர்ச்சி பூர்வமாக பாடினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சக்தி சங்கமம் விழா நடைபெற்றது. வந்தே மாதரம் இயற்றப்பட்டது 150வது ஆண்டு கொண்டாட்டம் மற்றும் விக்சித் பாரத் 2047 இளைய சக்தியின் பங்கேற்பை முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் ஒன்று திரண்டு வந்தே மாதரம் முழு பாடலையும் உணர்ச்சி பூர்வமாக பாடினர். இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் தேசபக்தி உணர்வு மேலோங்கியது. பாரதத்தின் ஒளிமயமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நமது யுவ சக்திக்கு தனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரதி பூங்கா அருகில் அமைந்துள்ள அன்னை தெரசா சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புனித அன்னை தெரசா நற்பணி மன்றத்தினர் மற்றும் அருட் சகோதரிகளும் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட் சிட்டி, மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்றும் அமைப்பு மற்றும் புதுச்சேரியில் உள்ள ரோட்டரி கிளப் சங்கங்கள் இணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட் சிட்டி, மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்றும் அமைப்பு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி கிளப் சங்க உறுப்பினர்கள் இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை வரை நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணியை டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சோட்டோ அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குமார், நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சதீஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சரவணன் மற்றும் ரோட்டரி 2981 மாவட்ட துணை ஆளுநர் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை சிறப்பித்தனர். உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் மற்றும் அதன் மூலம் பலரது உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் சக்திவேல், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சிவகுமார், திட்ட தலைவர் ராஜ்குமார்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காந்தி சிலை அருகே தவறவிடப்பட்ட ரூபாய் 6000 பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்த கைப்பையை லைஃப் கார்டு மற்றும் கடலோர காவல்படை வீரர் மீட்டு போலீசார் மூலம் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி காந்தி சிலை அருகே லைஃப் கார்டாக ரமேஷ் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கோட்டகுப்பத்தை சேர்ந்த அமித் நாச்சிமா என்ற பெண்மணி தனது கைப்பையை தவறவிட்டுள்ளார். இதனை அங்கு பணியில் இருந்த லைஃப் கார்டு ரமேஷ் மற்றும் கடலோர காவல்படை வீரர் ஆகிய இருவரும் இணைந்து கண்டெடுத்தனர். பின்னர் கைப்பையை பெரிய கடை காவல் நிலைய துணை ஆய்வாளர் வேல்முருகனிடம் ஒப்படைத்தனர். அந்த கைப்பையில் ரூபாய் 6000 ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்தன. இதையடுத்து போலீசார் கைப்பையை தவறவிட்ட அமித் நாச்சிமாவை வரவழைத்து அவரிடம் கைப்பையை பத்திரமாக ஒப்படைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் 55வது பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினந்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஹயக்ரீவர் பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார். இதையடுத்து திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற திருத்தேர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹயக்ரீவர் பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தமிழக மாநில மகளிரணி கூட்டம் நடைபெற்ற நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். மகளிர் மற்றும் இளைஞர்களை அதிக அளவில் மன்றத்தில் இணைத்து மக்கள் நலன் சார்ந்த நற்பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தமிழக மாநில மகளிரணி கூட்டம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன் மற்றும் மாநில செயலாளர் பிரபீன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் மன்றத்தில் இணைந்து லெஜண்ட் சரவணனின் நற்பணி லட்சியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குதல், மருத்துவ உதவி, இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்துதல், மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் கால நிவாரண பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அதன்படி பத்மஷிலா மாநில மகளிர் அணி தலைவராகவும், கல்விக்கரசி மற்றும் கோமதி ஆகியோர் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். லெஜண்ட் சரவணன் வழிகாட்டுதலுடன் அகில இந்திய தலைவர் முத்துத்துரையின் பரிந்துரையின்படியும் புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன் மற்றும் மாநில செயலாளர் பிரபீன் ஆகியோர் முன்னிலையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் இணைந்து மக்கள் நலன் சார்ந்த நற்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் துவக்க விழாவை முன்னிட்டு உப்பளம் நேதாஜி நகர் ரெயின்போ மனநல காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற திரைப்பட நடிகரும் மக்களால் திரைப்பட துறையினரால் கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் துவக்க விழாவை முன்னிட்டு உப்பளம் நேதாஜி நகர் ரெயின்போ மனநல காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் VPP வேலு தலைமையில் அனைவரும் அவருடைய படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து VPP வேலு அவர் செய்த அரசியல் பணிகளையும் சினிமா துறையில் அவர் சாதித்த சாதனைகளை பற்றியும் பேசினார். தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் கூறும்பொழுது, அரசியலிலே இது ஒரு பெரிய சகாப்தமாக திகழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். அவர் மறைந்து விட்டாலும் இந்த மண்ணில் அவருடைய புகழ் நிலைத்து நின்று வாழும். அனைவருக்கும் உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தான தர்மங்கள் செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டினர். இதனைத் தொடர்ந்து மனநல காப்பகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பிலேயே VPP வேலு, கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் மனநல காப்பகத்தில் அனைவரும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெரு மேற்கு திசை அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை, 108 சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி நேற்று காலை 6 மணிக்கு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. இன்று அதிகாலை 8 மணிக்கு 108 சங்காபிஷேகம் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகூதி, தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பகல் 12 மணிக்கு அபிஷேகமும் 1 மணிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 1000 பேருக்கு அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை அறங்காவல் குழு தலைவர் நாராயணசாமி, செயலாளர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் சோமசுந்தரம், சம்பந்தம், கிருஷ்ணா நகர் யுவராஜ், மகாலிங்கம், இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நேபாள வெள்ள பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல். உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய புதுச்சேரியை சேர்ந்த 3 பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். புதுவை பீச்சில் பணம், வெள்ளி பொருட்களுடன் தவறவிட்ட கைப்பை மீட்பு. உரிமையாளரிடம் ஒப்படைத்த லைஃப் கார்டு மற்றும் கடலோர காவல்படை வீரர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹையக்ரீவர் கோவில் திருத்தேரோட்டம், திரளானோர் பங்கேற்பு.